அடுத்ததாக அரசாங்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், இந்த 3 பேரும் அரசாங்க கிரகம். அரசாங்க கிரகம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய கிரகம், வாழ்க்கையில் எதுலேயுமே தீர்க்கமாக தெளிவான முடிவெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரிய பகவானும் குரு பகவானும். இவங்க 3 பேரும் நல்லபடியாக இருந்து எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் அந்த கிரகத்தை குரு பகவான் பார்த்துருக்க வேண்டும். 5, 7, 9 குரு பகவானுடைய பார்வை. குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9. இந்த 5, 7, 9 அப்படிங்கிற குருவனுடைய பார்வை எந்த கிரகத்தின் மேல் படுகிறதோ, இப்போ உதாரணமாக தனுசு ராசியில் குரு பகவான் அமர்ந்து அவர் 5வது பார்வையாக மேசத்தை பார்க்கிறார். மேசத்தில் செவ்வாய், அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அங்கே இருக்கிறார், சந்திரன் அங்கே இருக்கிறார், சூரியன் அங்கே இருக்கிறார். அப்போ மேசத்தில் 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 பேரும் மேசத்தில் இருக்குது. மேசத்தில் சூரியன் சந்திரன் தான் அது இன்றைக்கி அமாவாசை யோகம். இந்த அமாவாசை யோகத்தில் செவ்வாயும் கூட இருக்கார். அப்போ அந்த குரு பகவான் பார்த்துட்டாரு அப்படின்னா, 5வது பருவாக குரு பகவான் பார்த்துட்டாரு அப்படின்னா அவங்க அரசாட்சி யோகம், அரசாங்க யோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு.